நீங்க இது ஆராய்ச்சிகள் நெறைய பண்ணாலும், பிரசன்ன ஜோதிடம் உங்களுடைய கோர் ஏரியாவா ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த மாரி விஷயத்துக்கான ஒரு பயிற்சி, ஒரு சரியான ஒரு குரு கிட்ட போய் நம்ம எடுக்கிற ட்ரெய்னிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி அமைஞ்சது சார்? ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடியே இந்த கேள்விக்கு நான் முன்னாடி பதில் சொல்லியிருக்கணும் ஆரம்பிக்கிறப்பயே. பட் இப்ப சொல்றேன் நானு. ஒரு மனுஷன் தேடுறப்ப தான் பல விஷயங்கள் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நான் ஏன் தேட ஆரம்பிச்சேன்னா, லைஃப்ல நானும் பல விஷயங்கள ஒரு கசப்பான விஷயங்கள கடந்து வர்றப்போ, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு எல்லாரும் கேள்வி கேட்கிற மாரி நானும் கேள்வி கேட்டிருக்கேன். அப்போ மை பிரேயர்ஸ் டு தி ஆல்மைட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நமக்கு மேல இருக்கிற ஏதோ ஒரு சக்தி கிட்ட நம்ம ப்ரே பண்றப்போ, நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்போ, இப்போ என்னுடைய நண்பர், அவர் வந்து நான் ஐ ப்ரவுட்லி சே அவர் தான் என்னோட தூண்டுகோல்னு சொல்லலாம். பிரஷ்னத்துக்கு. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேன். அவர் பேரு மிஸ்டர் சாய்குமார்ன்னு பேரு. அவர் தூண்டி விடுவார் எல்லாத்தையும். ஒரு பிரமாதமான ஒரு மனிதர். அவர் வந்து அ என்கிட்ட இதெல்லாம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா? அது மாதிரி அவர் என்கிட்ட என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ இதெல்லாம் கேட்குறாரு. டோட்டலா ஸ்டன் ஆயிட்டேன். இதெல்லாம் இருக்கா? இப்படியெல்லாம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து எனக்கு இத பத்தி இன்னும் நெறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறேன். படிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில குருமார்கள், டீச்சர்ஸ் வந்து எனக்கு அமையறாங்க. அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, இப்ப அவரு இல்ல, இறந்துட்டாரு. செங்குட்டுவேல் அப்படின்னு சொல்லி ஒரு அஸ்ட்ராலஜர் இருந்தார். சிசிடிவி கேமரா வச்சு வீட்டுக்குள்ள என்ன நடக்குதோ சொல்ற மாதிரி அவர் சொல்லுவார். அவர்கிட்ட இருந்து பல பல விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன் நான். அவரை நான் நேர்ல பார்த்ததே கிடையாது. ஆனா நான் எப்போ அவர்கிட்ட கேட்டாலும் அவர்கிட்ட புதைஞ்சு கிடக்கு பல விஷயங்கள். ஆனா அவர் பிரபலமான ஜோதிடர் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அவர் உள்ளுக்குள்ள ட்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ரியலி ஹண்டிங் ஃபார் த ட்ரெஷர். அது மாதிரி தான். அவர் கிளாஸஸ்லாம் எடுக்கிறது கிடையாது. வெளியில தெரியாது. சேனல்ஸ்க்கு வரமாட்டார். ஆனா அங்க அவ்வளோ ரகசியம் இருக்கு. அவர் நிறைய இன்புட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. இது எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்காது. சிதறி கிடக்கும். நம்ம தான் போய் பிக் பண்ணி எடுத்து மாலை கோக்குற நூல் கோக்குற மாதிரி கோக்கணும் எல்லாத்தையும். ஸோ இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா வந்தது இந்த பிரஷ்னம் ரிலேட்டடா. இப்போ இத்தனை மணிக்கு அவர் வந்து சேருவாரா மாட்டாரா, ரீச் ஆவாரா மாட்டாரா, இது மாதிரிலாம் பல கேள்விகளுக்கு பிரஷ்னம் பதில் சொல்லும். அவங்க கிளம்பிட்டாங்களா கிளம்பலையான்னு நம்ம இங்க உட்காந்து பார்த்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு சில பேர் கிளையன்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இவங்க இத்தனை மணிக்கு தான் இவர் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆவாங்கன்னு எழுதிலாம் வச்சிருப்பேன். அப்புறம் சாரி சார், நடுவில் டிராஃபிக் ஜாம் சார். டைமை பார்த்தா எழுதி வச்ச டைமும் அவங்க என்டர் பண்ண டைமும் நிமிஷம் மாறாமல் இருக்கும். இதெல்லாம் தான் பிரச்சனத்தோட ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயம்னு சொல்ல முடியும். அதனால இந்த பிரசன்னம் பார்க்க ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் போயிருக்குன்னு, எவ்வளோ வருஷம் ஆயிருக்குன்னு தெரியல. நீங்க பார்த்ததுலயே ரொம்ப ஒரு மாரி சேலஞ்சிங்கா, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்து, அத நீங்க ரொம்ப அக்யூரேட்டா கணிச்ச விஷயங்கள்னா? லண்டன்ல இருந்து ஒரு கிளையண்ட் ஃபோன் பண்றாங்க. பண்ணிட்டு, சார் என்னோட வைரம் மோதிரம் காணாம போச்சு. அது ரொம்ப சென்டிமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது சார். எங்கன்னே தெரியல சார், கொஞ்சம் கூட க்ளூ இல்லை சார். பிரஷ்னம் போட்டு பார்த்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் வாட்டர் பாடி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கலர்ஸ்லாம் சொல்லி இந்த கலர் ஆப்ஜெக்ட் பக்கத்தில் அந்த வைர மோதிரம் இருக்குது, தேடுங்க திருப்பி அப்படின்னு. அந்த அம்மா நைட்டு 1 மணிக்கு, நைட்டு 1:30 மணி இருக்கும், மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஆப்ஜெக்டை எடுத்து ஃபோட்டோ எடுத்து, சார் எனக்கு எப்படி தேங்க் பண்ணுறதுனே தெரியல, ஐ காட் மை டைமண்ட் ரிங். இதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லணும்னா, இம்பார்ட்டண்ட்டான லேண்டு டாக்குமெண்ட் எங்கே வச்சாங்கன்னே தெரியல. அந்த லேண்டை விற்கிற ப்ரப்போசலில் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறப்போ, இந்த பீரோவில் இந்த இடத்துல இருக்குண்ணா. சார் அந்த பீரோவில் எல்லா இடத்தையும் தலைகீழாக பார்த்தாச்சு சார். இல்லை சார், திரும்பவும் போய் பாருங்க, அங்கே தான் இருக்குது. சில சமயம் லேட்டாக கிடைக்கும்,
பட் நிச்சயமாக கிடைக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நல்லபடியாக நீங்கள் சேல் பண்ணுவீங்க. இவங்க லேடிஸ்லாம் பொதுவாக அந்த வெயிட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே நைட்டு போய் எல்லாம் தேடுவாங்க. திருப்பி தேடுறப்போ, சார் நீங்கள் சொன்ன அதே இடத்துல தான் சார், எப்படி சார் கண்ணை மறைச்சது, அது அங்கே எப்படி சார் வந்தது அப்படின்னாங்க. தட் கேவ் அ லாட் ஆஃப் ரிலீஃப். அந்த டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு உண்டான வேலையும் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து லைஃப்பில் இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், தன்னோட பேத்தியோட தோடு காணோம், இதுக்கு காது குத்துறப்போ போட்டது ரொம்ப எங்கே போச்சுனே தெரியல, வெளியிலலாம் எங்கேயும் போல. சொன்னேன், இந்த பிரச்சனம் போட்டு பார்த்துட்டு இந்த அல்மாரால இந்த இடத்துல இந்த டைரக்ஷனில் இருக்குது பாருங்க. அவங்க உடனே பார்த்துட்டு, இல்லை சார் அங்கே இல்லை சார். நான் சொன்னேன், சத்தியமாக கிடைக்குமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. திஸ் ஹேப்பண்ட். திருப்பி ஒரு 10 days கழிச்சு ஃபோன் பண்ணாங்க, சார் கிடைக்கல சார். நான் சொன்னேன், நிச்சயமாக கிடைக்கும், வெயிட் பண்ணும்போது கிடைக்கும். 3 மாதம் கழிச்சு நான் சொன்ன அதே இடத்துல அந்த ரிங்கு தோடு கிடைச்சிருக்கு. சில சமயம் டிலேடாக கிடைக்கும், அது கிடைக்காதுன்னா கிடைக்காதுன்னு சொல்லிடும். கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். இட்ஸ் ஒன்லி கொஸ்டின் ஆஃப் டைம். அந்த டைம் நம்ம சொல்ல முடியாது. அதுவும் சொல்லலாம். கிடைக்கும். நமக்கு பேசிக்கா என்ன, கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் ஷூரா. ஸோ இது மாதிரி நிறையா இருக்கு, ஏகப்பட்ட கேஸ் ஸ்டடிஸ் சொல்லணும். பொதுவாக அஸ்ட்ராலஜி கணிப்பு அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே பர்சனலாக அவங்கள பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜியோகிராஃபி, நம்மளோட ஜியோகிராஃபி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ், மாற்றத்தை நோக்கி போயின்னு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 2026 எப்படி இருக்குது சார்? இதை நான் வந்து 2025 ஜூன்லேருந்து இதை பற்றி டேட் போட்டு எழுதி வச்சுட்ருக்கேன். இன்ஃபேக்ட் நான் சோஷியல் மீடியாலையும் பகிர்ந்திருக்கேன். 2026ங்கிறது இயர் ஆஃப் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். என்ன சொல்ல போனோன்னா, 10th இந்த வருடம் 10வது மாதத்திற்குள், நான் இப்போது நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரல, ஆஃப் ஹேண்டடாக சொல்கிறேன், 10th மந்த்துக்குள்ளே ஒரு பிரபலமான தலைவரோட மரணம் அப்படிங்கிறது ஒன்று எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நேச்சுரல் கலாமிட்டிங்கிறது கேன் பி ப்ரெடிக்டட். சென்னைக்கு பயங்கர புயல் வரும், வெள்ளம் வரும், நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம். பட் சர்டன் டைம், ஒரு பர்டிகுலர் ப்ரிசைஸாக சொல்லணும்னா ஒரு ஜூலை ஆகஸ்ட் அந்த பீரியட்லலாம் கொஞ்சம் ஒரு பீரியட் ஆஃப் அன்சர்டனிட்டின்னு சொல்லலாம். இதுவும் கடந்து போகும், அதனால் அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம். எக்கானமி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது சார்? எக்கானமி பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ராங்கர். இது வந்து நியூஸில் வச்சு சொல்கிறது இல்லை, பிகாஸ் கடகராசிக்கு குரு வரார், சரியா? ஸோ இந்தியா வில் அட்ராக்ட் மோர் இன்வெஸ்ட்மெண்ட். வேலை வாய்ப்பு நிச்சயமாக நிறைய புதுசாக உருவாகும். ஜூன் மாதம் ஜூபிட்டரோட டிரான்சிட் இருக்குது. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் மாறுதல் நடக்கும், பாசிட்டிவான மாறுதல் நடக்கும். பொதுவாக எல்லா ஜோதிடருமே இப்போ சமீப காலமாக நான் பார்க்குறம்போது எல்லாம் சொன்னது என்னென்னா, ஜூனுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் இருக்குது. இப்போ நீங்களும் அதை சொன்னதுனால எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஜூனுக்கு அப்புறம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூன் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இப்படி இருக்கணும். ஒரு சில ராசியை சொல்லி ஜூன் மாதம் வர வரைக்கும் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும், நீங்கள் நிறைய பேசக்கூடாது, இப்படின்னு நிறைய இந்த ஜூன் சொல்கிறாங்க. ஜூன் என்ன நடக்கும்? ஜூபிட்டர் குருவோட பயிற்சி. யூஸ்வலி நம்ம வந்து எல்லா கிரகமும் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, பெயர்ந்துகிட்டே தான் இருக்கும். மேஜர் பிளானட்டோட ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மேஜர் சேஞ்சஸை கொடுக்கும் இந்த என்வாரன்மெண்ட். அதனால்தான் இப்போ சுக்கிரனும் மாதம் பெயர்றாரு, செவ்வாயும் பெயர்ந்துட்டு இருக்காரு, சந்திரன் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசியில் போயிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் போய் பெயர்ந்துட்டு தானே இருக்குது. பட் மேஜர் இம்பேக்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஜூபிட்டர், சாட்டன், ராகு, கேது இந்த பயிற்சிகள் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்டை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பீரியடு. அதனால தான் ஜூன்னு நீங்கள் பார்த்த ஜோதிடர்கள்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, அதுக்கு ரீசன் இதுதான். ஜூனில் வந்து ஜூபிட்டர் டிரான்சிட் இருக்குது. அதனால்
ஒரு ஜோதிட ஆய்வாளரா, அ ஒரு ஜோசியம் அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துக்கணும்? எது எதுக்கெல்லாம் பார்க்கணும்? நம்மளோட லைஃப்ல நெக்ஸ்ட் மூவ்ஸ்க்கு போம்போது, இதுக்கான நேரங்கள எங்கெங்க செலவிடணும்? ஜோதிஷம் தனியாவே பார்க்க முடியாதும்மா. இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நீங்க காதுல போட்டிருக்கிற கம்மல்ல இருந்து ஆரம்பிச்சு, வளையல் முதற்கொண்டு எல்லாத்துலயும் வந்து ஸ்டாரோட இம்பாக்ட் இருக்கு. நட்சத்திரங்களோட இம்பாக்ட் இருக்கு. நீங்க சொன்னீங்களே ஆரம்பத்துல நட்சத்திர ஜோதிடம் அது. இதெல்லாம் எல்லாத்துலயும் ஜோதிஷம் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, கிருஷ்ணர் வந்து ஏன் தலையில மயில் பீலி வச்சிருந்தார்? கிருஷ்ணர் ரோகிணி நட்சத்திரம். அதுக்கு 27 நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகைக்கு உண்டானது மயில் பீலி. எந்த ஒரு மனிதன் 27வது நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்களை கையாளுறானோ அவன் வந்து வணங்கும் நிலை, பிறர் வணங்கும் நிலைக்கு அவன் அடைவான் அப்படின்னு. கிருஷ்ணரோட பலராமரும் தான் 2 பேரும் தான் இருந்தாங்க. பட் யாரை வர்ஷிப் பண்றாங்க? கிருஷ்ணரை தானே. அது மாதிரி நம்ம ஜோதிஷம் தனி அப்படின்லாம் கிடையாது. உங்க லைஃப்ல அது உள்ள உட்கார்ந்துருக்கிற ஒரு விஷயம். நான் இன்னொன்று சொல்லுவேன், நான் திருவோணத்துக்காரனுக்கு திருவோணக்காரன் தான் பிரச்சனை அப்படிம்பேன். திருவோணத்துக்காரன் தயவு செய்து ப்ராமிஸ் பண்ணாதுன்னு சொல்லுவேன். நம்மளுடைய இதிகாச புராணங்கள்ல சொல்லப்பட்டதுல எல்லாத்துலயும் ஜோசியம் இருக்கு. வாமனர் திருவோண நட்சத்திரம், மகாபலி சக்கரவர்த்தி திருவோண நட்சத்திரம். ஒருத்தன் ப்ராமிஸ் பண்ணான், 3 அடி தானே எடுத்துக்கோன்னு ப்ராமிஸ் பண்ணான். இன்னொருத்தன் 3 அடியை வச்சு உலகத்தை அளந்துட்டு போயிட்டான். ஸோ இது மாதிரி தனியாலாம் பிரிச்சே பார்க்க முடியாது. ஜோதிஷம் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நம்ம ஆண்டனாவை ஓப்பன் பண்ணி வைக்கணும். அப்பதான் வந்து அதுக்கு உண்டான சிக்னல் நமக்கு கிடைக்கும். நம்ம வில் பி ஏபிள் டு விஷுவலைஸ் வாட் இஸ் டெஸ்டைன்ட் ஃபார் அஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ ஜோதிடத்தை பத்தி பார்த்தோம், பிரசன்னம் பார்த்தோம். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப சரியாகும்னு சொல்றோம். ஜென்ரலாவே நமக்கு ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பரிகார பூஜைகள பத்திலாம் சொல்றத கேட்டிருக்கோம். பரிகாரங்கள் அப்படிங்கிறது நிஜமாவே இருக்கா? அது நம்மளுக்கு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் குடுக்குமா? ஆக்சுவலா பரிகாரங்கள் வந்து நிச்சயமா ஒர்க் பண்ணும். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் இல்லை. எதுக்கு பரிகாரம் இருக்கோ அதுக்கு தான் பரிகாரம் பண்ண முடியும். அந்த பரிகாரம் பண்றதுக்கும் இந்த கிரகங்கள் ஒத்துழைக்கணும், இல்லைன்னா பண்ண முடியும். பண்ணினாலும் வேஸ்ட். ஒரு லக்னத்தையோ இல்லை அது சம்பந்தப்பட்ட பாவத்தையோ குரு பகவான் பார்க்குறப்போ தான் ஒரு பரிகாரம் பண்ணுறப்போ எஃபெக்டிவாக இருக்கும். இது மேஜர் கார்மிக் டிசார்டர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம். அவர் இந்த பூஜை பண்ணுறாரு, அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாரு. அவர் இந்த பரிகார பூஜை பண்ணார், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாரு. ஸோ நானும் அதை பண்ணானா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமானா? ஆணைகரனா குதிரைக்கு போகிறோங்கிற கணக்கில் பரிகாரத்தை பண்ண முடியாது. வழிபாடும் அப்படிதான். ஒரு கட்டத்தை ஃப்ளான்னு சொல்லுவோம் நாங்கள். ஃபயர், லேண்ட், ஏர், வாட்டர் பிரிச்சிருக்கோம். நம்ம 4ஆக பிரிச்சிருக்கோம். 12 கட்டத்தை 3 செக்மெண்ட். ஸோ யார் யாருக்கு என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணினா எஃபெக்டிவாக இருக்குங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜர் சரியாக சொல்கிறப்போ நிச்சயமாக பரிகாரத்துக்கு உண்டான எஃபெக்ட், பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்குது. ஒரு சில பேர் கோவில் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கோவில் போயிட்டு வந்தால், ஒரு சில கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாக இருக்குன்னு வருவாங்க. அப்போது என்ன ஆஸ்பெக்டில் அவங்களுக்கு பரிகாரம் கொடுக்கணும்? இப்போ எல்லாம் என்ன ஸ்டாண்டர்டைஸாக என்ன ஆயிடுச்சு? சனி பகவான் அப்படின்னோன்னு நேராக போயிடுங்க, இங்கே திருநள்ளார் போயிடுங்க, குச்சனூர் போயிடுங்க, ஏதாவது ஒரு நோ. இங்கே தான் நம்ம வந்து கொஞ்சம் லேசாக வழுக்கிறோம். அதனால தான் ஒரு சில பேர்த்துக்கிட்ட இந்த அஸ்ட்ராலஜி தவறுன்னு ஒரு கருத்தில் போய் உட்காருது. ஒரு சில பேர்த்துக்கு சரி அஸ்ட்ராலஜி வந்து இப்போ ஹிந்துஸ்க்கு மட்டும் தானா? இல்லை. அஸ்ட்ராலஜி இஸ் மென்ட் ஃபார் ஆல். எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறது தான் அஸ்ட்ராலஜி. இன்னும் அஸ்ட்ராலஜியில் இருக்கு. குதிரை இந்த சமயத்தில் பிறந்ததுன்னா இது மாதிரியான குணாதிசயங்களோட குதிரை இருக்கும். இது மாதிரி இல்லாமல் அஸ்ட்ராலஜியில் இருக்கிற ஒரு செக்மெண்ட். இப்போ அதை நம்ம எடுத்து பெருசாக பேசுறது இல்லை. அது மாதிரி பரிகாரங்கள் எதற்கு செஞ்சால் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. எப்போ செய்யணும்னு இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நேரம் காலம்னு இருக்குல்ல, அந்த நேரம் காலத்தை பார்த்து தான் அந்த பரிகாரத்தையும் பண்ணி ஆகும். இல்லைன்னா எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் சே எஸ் அண்ட் நோ. எஸ் எப்போனா சரியான நேரத்தை பார்த்து பண்ணுறப்போ பரிகாரத்துக்கு உண்டான எஃபெக்ட் இருக்கும். பட்
நீ இதை பண்ணிட்டேன்னா வந்து நான் அடுத்த ரத்தன் டாட்டாவை உன்னை மாற்றிடுவேன்னு சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். வர்றப்பயே பேலன்ஸ் ஷீட்டோட தான் வருவோம். நமக்கு இந்த ஜென்மத்தில் இவ்வளோ அசட்ஸ் இவ்வளோ லைபிலிட்டிஸ் தான் வரும். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தோட தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு ஜாதகமும் இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் 6ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கும். 6ஆம் பாவம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் நோய், கடன், பகை. இது 3 இல்லாத மனிதர்களை நம்ம பார்க்க முடியுமா? ஸோ இது கழிக்கிறதுக்கு தான் அவன் வரான், இந்த ஜென்மமே எடுக்கிறான். அதில் அப்போ ஏன் ஜோசியம் பார்க்கணும்னு அடுத்த கேள்வி வரலாம். இப்போ எப்படின்னா இது வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி. நார்த் மெட்ராஸில் மழை பெய்யும் அப்படின்னா ரெயின் கோட்டை எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அது மாதிரி இது பண்ணுறப்போ யூ கெட் அ ப்ரொடெக்டிவ் லேயர் டு ட்ராவல் ஃபர்தர். அவ்வளோதான் பரிகாரம். பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது இதுலேயும் நிறைய விதங்கள் இருக்கா, வகைகள் இருக்கா, இல்லை ஒரே டைப் தானா? நிறைய இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது வந்து ஒரு சில பேர் வந்து சோழி பிரச்சனம், பொதுவாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சோழி பிரச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய நியம நிஷ்டைகளோடு செய்கிறது. ஒரு இடத்துல உட்காந்து அதுக்கு உண்டான பலகை, அதுக்கு உண்டான அது எனர்ஜைஸ்ட் சோழி, அதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி செய்யறது அது எல்லா சமயத்திலும் நடக்காது. இதை தவிர அஷ்டமங்கல பிரச்சனம்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த பித்ருக்கள் ரிலேட்டடு, கோவில்கள் ரிலேட்டட். இப்போ ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்பூதிரி சொன்னார் கோவிலில் இது இது இருக்குன்னு, அதெல்லாம் வந்து அஷ்டமங்கல பிரச்சனம்னு பேர். அதை போட்டு இந்தந்த டெய்டி கோவமாக இருக்குது, இதுக்கு சரியாக இந்த இந்த இதுக்கு பிரீத்தி பண்ணணும், அது மாதிரி பிரச்சனம் வந்து அஷ்டமங்கல பிரச்சனம்னு பேர். இதை தவிர வந்து கடிகார பிரச்சனம்னு இருக்குது. நான் கூட அதில் ஒரு வெரைட்டி சொல்லணுன்னா ஒரு நம்பரை வச்சு சொல்கிற பிரச்சனம் இருக்குது. ஒரு 108க்குள்ளே சொல்லுங்கள் ஒரு நம்பருன்னு சொல்லி பண்ணலாம், 12க்குள்ளே ஒரு நம்பர்னு சொல்லலாம். நம்ம கேள்வி கேட்குற நேரத்தில் என்ன மாதிரியான ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோமோ அதை வந்து லக்னமாக கன்வெர்ட் பண்ணி பிரச்சனமாக கன்வெர்ட் பண்ணி அதில் சொல்லலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு 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 யூனிக்னஸ் ஒருத்தருக்கு வந்து கொண்டு வந்தார், திரு குருமூர்த்தி ஜி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இல்லை இப்போது. அவர் வந்து மனசில் அப்படியே நிமிஷமாக டைமிங் ஆஃப் ஈவெண்ட், இந்த சமயத்தில் இது நடக்கும்னு சொல்கிறதுக்கு அவரை மாதிரி சொல்ல முடியாது. நம்பர்ஸு, எலெக்ஷனில் இவ்வளோ சீட் வரும், இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த மெத்தடாலஜியில் அவர் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணார். அது வந்து ஜிஎம்பி மெத்தட் ஆஃப் பிரஷ்னம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் பேசிக்கலி உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் எல்லாமே அஸ்ட்ராலஜியில் இருக்கிறது தான், தனியாக எங்கேயும் ஒன்றும் வரல. அது எப்படி நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன் இல்லையா, எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணணும், அது மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி இருக்குது. அப்புறம் தாம்பூல பிரச்சனம்னு இருக்குது. வெத்தலை இருக்கு இல்லையா, வெத்தலையை வாங்கிட்டு வர சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி பண்ணுற மெத்தட் இருக்குது. ஸோ தெர் ஆர் சே அபவுட் 36+ பிரஷ்னா டைப்ஸ் இருக்குது. நிச்சயமா சார். ஒரு ஜோதிடவியல் ஆய்வாளராக இதோட ஆராய்ச்சிகள் நிறைய காலகட்டத்தில் நிறைய நடந்துட்டு இருக்கு. நீங்களும் வந்து நிறைய விதமான அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸை பற்றின ஒரு புரிதலோடு அதை பற்றின ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி ஒரு பிரசன்ன ஜோதிடராக இன்னைக்கு வரைக்கும் பயணப்படுறீங்க. ஒரு ஜோசியம் அப்படிங்கிறது ஒரு மித்தா, இது சயின்ஸா, மேக்ஸா இப்படின்ற கேள்விக்கு நம்ம எவ்வளோ தூரம் இன்னைக்கு அதோட ப்ரூவன் ஃபேக்ட்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். அதில் நம்ம கொடுக்குற ரிசல்ட்ஸ் மூலமாகவே இதை சயின்ஸாக நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய கேஸில் நீங்கள் எப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? இதை எவ்வளோ தூரம் ஒரு அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொருத்தரோடையும் இந்த ஜோதிடம் அப்படின்றது ஊடுருவி இருக்கு? இன்னைக்கு இந்த 2026 நம்ம நாட்டுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த பல விதங்களை பற்றியும் உங்கள் ஆய்வுகளை பற்றியும் நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன, இதை பற்றின நிறைய கேள்விகள், ஆராய்ச்சிகள் இருந்தாலும் உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். இன்றைக்கி ஒரு ஜோதிடவியல் ஆய்வாளராக பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன, அதை அவர் எப்படி பார்த்தாரு, இன்றைக்கி நிறைய விஷயங்களை பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு அழகான, அறிவான, ஆரோக்கியமான, இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.